அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி. நாங்க பார்க்கும் பதிவு இது எல்லாருக்குமே ஒரு விழிப்பு உணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு. நிறைய இடத்துல ஸ்கேம் நடக்கிறது. நிறைய இந்த உலகத்துல முழு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஸ்கேம் நடக்குது. அது எதனால வருது, அது எப்படி, அதை கண்ட மனிதர்கள், அது ஏமாறுற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோசியல் மீடியால ஒரு பொய்யான வதந்தி, பொய்யான ஒரு கிரியேட் பண்ணி, ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதை போட்டு மக்களை ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் தான் உஷாரா இருக்கணும். சில இடங்கள்ல பார்த்திருந்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கேமால நிறைய இழந்திருக்கிறாங்க. மனிதர்கள் என்னென்றா ஸ்கேம் என்றா என்னென்றே தெரியாத சில மனிதர்களும் இருக்கிறாங்க. சில பேருக்கு அதை பத்தி நல்லா புரிஞ்சு ஆராய்ஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தா கூட அதை யாரும் ஓபன் பண்ணாதீங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாம நிறைய மனிதர்கள் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அந்த லிங்கை ஒருக்கா அமர்த்தினீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் உங்களது எல்லாமே அதுல அவங்களுக்கு பதிவாகிடும். அதால எந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தாலும் கவனமாக இருங்கள். அதை நீங்கள் ஒன்றுமே அமர்த்தாம அதை விட்டு வெளியே வந்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு, நீங்க இது அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய டீட்டெயிலை தாங்கன்னு கேட்டா கொடுத்துறாதீங்க. அது ஒரு ஃபேக்கான ஐடி. யாருன்னு முன்ன பின்ன தெரியாதவர் உங்களுக்கு ஒரு பரிசு விழுந்திருக்குன்னு சொன்ன உடனே சில மனிதர்கள் அமர்த்தி அந்த லிங்க்குள்ள என்ன இருக்கு, ஓ என்னுடைய டீட்டெயில் தான், என் பேர் தானே கேட்குறாங்க, அதை கொடுப்போம், என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தானே கேட்குறாங்க, அதை கொடுப்போம்னு சொல்லி உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை அவங்க எடுப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சோசியல் மீடியாக்குள்ள இருக்கிற அனைவரும் இதை புரிஞ்சுப்பீங்கள். இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சில இடத்துல நீங்க பார்க்கிங் டிக்கெட் கட்டணும்னு சொல்லி உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். நீங்க பிள்ளையான ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணியிருக்கீங்க, அதால உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். உடனடியாக நீங்க பார்க்கிங் டிக்கெட் கட்டியே ஆகணும், இன்றைக்கே கட்டணும். இல்லாட்டிக்கு உங்களுக்கு இன்னும் நாங்க அந்த காசை விட அதிகமாக கூட்டுவோம்னு சொன்னோன்னு சில பேர் பனிக்காயி உடனே அந்த லிங்க் அமர்த்தி கட்டிடுவாங்க. யார் இவங்கன்னு தெரியாது. இப்படி ஃபேக்கான ஐடி நிறைய விதமா வரும். அதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்கள். அதால எந்த லிங்க் வந்தாலும், உங்க போனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தாலும், இல்ல நீங்க மீடியாக்குள்ள இருந்து ஏதோ ஒரு லிங்க் வந்தாலும் எதையுமே நீங்க டச் பண்ணாதீங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்கள். நிறைய ஸ்கேம் நடக்குது. நிறைய இடத்துல இப்படி நிறைய விதமாக ஆக்களோட பணத்தை எடுக்கிறது, இப்படி நிறைய செய்யறவங்க. அதால நீங்க விழிப்புணர்ச்சியா இருக்கணும்டா கட்டாயமாக நீங்கள் எந்த லிங்க்கும் கிளிக் செய்யாதீங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படி உங்களை பரிசு விழுந்திருக்கு, இல்லை நீங்க பார்க்கிங் டிக்கெட் கட்டணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டராவது வரும். இல்லை உங்களுக்கு அவங்க மெயினான எந்த இடமோ அந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ணியும் பேசுவாங்க. அதுக்குண்டு எல்லாரும் ஃபோன் பண்றாங்கண்டா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைண்டு இல்லை. சில இடங்கள்ல இருந்து வரணும்டா அதுக்கு அவங்களோட முத்திரை அடிச்சு ஒரு லெட்டர் வரும். அப்பதான் நீங்க அதை நம்பணும். தவிர கண்ட பாட்டுல எதையுமே நீங்க நம்பி எதையும் கிளிக் பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்டை விற்கிற மாதிரி உங்களுக்கு போன்ல பேசுவாங்க, அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க. இது வாங்கினா அது உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்போம், இது வாங்கினா உங்களுக்கு அது டிஸ்கவுண்டா கொடுப்போம் சொல்லி நிறைய மனிதர்கள் போன் வழியாகவும் வராங்க. அதால அதை கண்டும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஓ இது வாங்கினா எங்களுக்கு அது ஃப்ரீயா தராங்களோ, ஓ இது எடுத்தா அது எங்களுக்கு ஃப்ரீயா தராங்களோ, அப்படி எதையுமே நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. எல்லாமே ஃபேக்கா தான் வருவாங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணணுமோ அவ்வளவு பேசுவாங்க. அவங்களோட போனை நீங்கள் ஒரு தெரியாத நபரோட போன் எடுக்கிறது, அதை அவாய்ட் பண்றது பெட்டர். உங்கள் கான்டாக்ட்ல இருக்கிறவங்களோட நம்பர் உங்களுக்கு தெரியும் யாருண்டு. ஒரு ஃபேக்கான ஒரு ஐடியில இருந்தோ, இல்லை ஃபேக்கான ஒரு டெலிஃபோன் நம்பர்ல இருந்தோ, இல்லை ஒரு நபர் போன்ல எடுக்கிறாருண்டா அதை நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. அப்படி ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ட்டா அவங்க ஏதாவது மெசேஜ் போடுவாங்க. அந்த மெசேஜை கூட நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏனென்றா உங்களுக்கு தெரியும் எந்த நபர் இது என்னத்துக்கு வந்தது, இது ஏன் வந்தது, என்னத்துக்கு எனக்கு லிங்க் அனுப்புறாங்க, ஏன் நான் கிளிக் பண்ணணும், பல விதமா யோசிச்சா உங்களோட எதையும் நீங்க இழக்க மாட்டீங்க. அதால
இந்த உலகத்தில் ஸ்கேம் நடந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் தான் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இந்த பதிவு உண்மையாகவே எல்லாருக்குமே பிடித்திருக்கும். கவனமாக இருங்கள். எந்த லிங்க்கும் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்கள். எந்த நபர் உங்களோட பேச வராரோ அதை அவாய்ட் பண்ணிடுங்கள். நீங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தா கூட ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு எவ்வளோலாம் பேசுவாங்க, யோசிச்சு பாருங்கள். சில மனிதர்கள் அதை பார்த்து வியந்து, ஓ இப்படிலாம் நல்லா இருக்குது போல, அப்போ வாங்குவோன்னு சொல்லி போட்டு ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்க. அது வாங்கின பிறகு நீங்கள் பே பண்ணிடுறீங்க. ஓகே, உடனே பே பண்ண உடனே அவங்களே போயிடுறது. அது அந்த ப்ராடக்டை வாங்கி அதை நீங்கள் கொண்டு வந்து அது வேலை செய்யாமல் இருக்கும் போது அவங்களுக்கு அடிப்பீங்க, கஸ்டமர் சர்வீஸ்க்கு அடிப்பீங்க. ஆனால் அந்த காசு நீங்கள் கொடுக்கும் போது எப்படி குயிக்காக அவங்களுக்கு போகுது, ஆனால் திரும்பி உங்கள்கிட்ட எப்படி வரும்? அது ஒரு 5 days ஒர்க்கிங் டேஸ் சொல்லுவாங்க. அப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய கிடக்குது. ஒரு ப்ராடக்ட் எங்களை பார்த்து விற்கும் போதே எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி விற்கிறாங்க. ஏன் நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்ச்சி கட்டாயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒருவர் எங்களுக்கு ஒரு பரிசு தராரண்டா அது என்னத்துக்கு ஏதுக்குன்னு தெரியாமல் உங்கள் டீட்டெயில் எதையுமே சென்ட் பண்ணாதீங்க. ஏனென்றால் நிறைய சோசியல் மீடியாவில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி. இதை நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு புரிந்திருக்கும். இது ஒரு ஃபேக்கான ஐடியிலேருந்து வராங்கண்டா அது உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு புரிந்து அதுக்கேற்ற மாதிரி எந்த லிங்கையும் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. நிறைய மனிதர்கள் இப்படி எல்லாம் அந்த ஸ்கேமால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். அதில் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, தேவையில்லாத ஒரு லிங்க், அந்த லிங்கை தான் அவங்க அமர்த்துறது. இப்படி ஆபாசமான படங்களும் போட்டு அவங்கள்ட்ட காசை பறிக்கிறதுக்கும் இருக்கிறாங்க. உங்கள் படத்தை நான் வெளியில் விட்டுருவேன், சோசியல் மீடியாவில் விட்டுருவேன், நீங்கள் இவ்வளோ காசு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது. இதை கண்டுலாம் நீங்கள் பயப்படாதீங்க. அவங்களால ஒன்றும் அதை பற்றி ஒன்று சோசியல் மீடியாவில் போடுறதா உங்களை ஒரு பயமுறுத்துறது. சில பேர் பயந்துருவாங்க, ஐயோ என்னை பற்றி இப்படி வெளியில் போட்டுருவாங்களோ, இப்படி செஞ்சிடுவாங்களோன்னு சொல்லி பயப்படுற மனிதர்களும் இருக்கிறாங்க. அந்த பயத்துக்காகவே அவங்களுடைய டீட்டெயில் லிங்க் அமர்த்தி அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை அவங்க அனுப்பிடுறாங்க. இப்படி கொஞ்சம் மனிதர்கள் இருக்கிறாங்க. எதையும் பயப்படாதீங்க, எந்த லிங்க்கும் அனுப்பாதீங்க, எந்த லிங்க்கும் நீங்கள் அமர்த்தாதீங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பதிவு. இது கட்டாயமே எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை லிசன் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.